Royalty account. Ravi took a colliery on lease. The minimum rent was rupees 750 a year, merging into a royalty of 35 paise per ton of cold rice with the right to recover short working of royalties of 2 subsequent years from the period in which the short working arose. The output raised were first year 1000 tons, second year 1050 tons, 500 tons, third year 2500 tons, fourth year 1500 tons, and fifth year 1000 tons. Give necessary ledger accounts for each year in the books of Ravi. ஸோ இந்த கொஸ்டினில் ஃபஸ்ட்டு நம்ம எப்பவும் போல் ராயல்ட்டி டேபிள் போட்டுக்கணும். ஸோ ராயல்ட்டி டேபிள் போட்டு ராயல்ட்டி வந்து 35 paise per ton, minimum rent is equal to 750. Recoupment வந்து 2 subsequent years from the period in which the short working arose. ஷார்ட் ஒர்க்கிங்ஸ் எந்த வருஷம் வருதோ அதுலேருந்து 2 subsequent நெக்ஸ்ட் 2 வருஷத்துக்குள்ளே நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு we have to prepare a royalty table. ராயல்ட்டி டேபிளுடைய ஃபார்மேட் ஃபஸ்ட் இயர் அவுட்புட் ராயல்ட்டி 35 paise per ton. அவுட்புட் ஹியர் given in tons. அப்புறம் டெட் ரெண்ட்னாலும் மினிமம் ரெண்டுனாலும் சேம் தான். ஷார்ட் ஒர்க்கிங்ஸ் ரிசல்டட் எவ்வளவு, ரெக்யூப்ட் எவ்வளவு, ட்ரான்ஸ்ஃபர் டு P&L எவ்வளவு. லாஸ்ட் காலம் பேமெண்ட் டு லேண்ட்லார்ட். இதில் ஃபஸ்ட் இயர், செகண்ட் இயர், தேர்ட் இயர், ஃபோர்த் இயர், ஃபிஃப்த் இயர் கொடுத்துருக்காங்க. டென்ஸ் எல்லாம் கொடுத்துட்டாங்க. 1000 டென்ஸ், 1500 டென்ஸ், 2500 டென்ஸ், 1500 டென்ஸ், 1000. ஸோ இது பேஸ்ட் ஆன் 35 paise per ton பிரகாரம் ராயல்ட்டி நம்ம கால்குலேட் பண்ணிக்கணும். 350, 525, 875, 525, 350. Dead rent is given 750 per month. ஸோ ஈச் இயரில் 750 போட்டாச்சு. ஸோ ஃபஸ்ட் ரூல் வந்து நம்மளுடைய ரூல் பிரகாரம் whichever is greater, royalty or dead rent, whichever is higher, payable to landlord. இந்த கொஸ்டினில் ராயல்ட்டி 350 வந்திருக்கு, டெட் ரெண்ட் 750 வந்திருக்கு. ஸோ டெட் ரெண்ட் இஸ் மோர் தேன் த ராயல்ட்டிங்கிறதுனால 750 இஸ் பேயபிள் டு லேண்ட்லார்ட். ஸோ லேண்ட்லார்ட் காலத்தில் 750 நம்ம போஸ்ட் பண்ணிடுறோம். ஸோ ராயல்ட்டிக்கும் டெட் ரெண்ட்டுக்கும் உள்ள டிஃப்ரென்ஸு ஷார்ட் ஒர்க்கிங் வந்து 400 rupees. அதே மாதிரி செகண்ட் இயரும் ராயல்ட்டி 525 தான், டெட் ரெண்ட் வந்து 750. ஸோ ஹியர் ஆல்சோ டெட் ரெண்ட் இஸ் மோர் தேன் தி ராயல்ட்டிங்கனால டெட் ரெண்ட் 750 தான் நம்ம பேமெண்ட் டு லேண்ட்லார்ட் கொடுக்கணும். இந்த கொஸ்டினில் 525 வந்து ஷார்ட் ஒர்க்கிங் ராயல்ட்டி வந்திருக்கு. ஸோ ஷார்ட் ஒர்க்கிங் வந்து 725. ஷார்ட் ஒர்க்கிங்கிறது டெட் ரெண்டுக்கும் ராயல்ட்டிக்கும் உள்ள டிஃப்ரென்ஸ். போட்டு தேர்ட் இயர் பார்க்குற போது whichever is ஹையருங்கிற போது ராயல்ட்டி இஸ் ஹையர் தேன் தி டெட் ரெண்ட். ஸோ ராயல்ட்டி இஸ் பேயபிள் டு லேண்ட்லார்ட். பேயபிள் டு லேண்ட்லார்ட் தான். பேயபிள்னால் என்ன அர்த்தம், கொடுக்கணும் ஃபஸ்ட்டு. ஆனால் ஆக்சுவலி பேமெண்ட் எவ்வளோ பண்ணுறாங்கிறதுக்கு நம்ம ரெக்யூப்மெண்ட்டோடைய இதை பார்க்கணும். ரெக்யூப்மெண்ட் இஸ் கிவன் 2 subsequent years from the period in the ஷார்ட் ஒர்க்கிங் அரோஸ்ன்னு கொடுத்துருக்கு. எந்த வருஷம் ஷார்ட் ஒர்க்கிங் வருதோ அதுக்கு நெக்ஸ்ட்டு 2 yearsல எனி கெயின் வந்ததுன்னா we have to adjust. அது பிரகாரம் பார்க்குற போது ஃபஸ்ட் இயரில் 400 ரூபாய் அவனுக்கு ஷார்ட் ஒர்க்கிங் வந்திருக்கு. ஸோ இவங்ககிட்ட எக்ஸஸாக இருக்குது. 875க்கும் 750க்கும் எக்ஸஸ்ன்னு பார்க்குற போது 125 rupees தான் எக்ஸஸ் இருக்குது. ஸோ இந்த 125 rupees ஃபஸ்ட் இயர்க்காக நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறோம். ஸோ பேலன்ஸ் வந்து ஃபஸ்ட் இயரில் 275 rupees இருக்குது. இது நெக்ஸ்ட்டு 2 subsequent இயர்ஸுங்க, செகண்ட் இயர் தேர்ட் இயரோட அது முடிஞ்சு போகிறதுனால பேலன்ஸ் அமௌண்ட் வந்து ட்ரான்ஸ்ஃபர் டு P&Lக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணணும். ஸோ 275 rupees we transfer to P&L. ஸோ தேர்ட் இயர் பார்க்குற போது தேர்ட் இயரில் ஹியர் வந்து 525 தான் வந்திருக்கு ராயல்ட்டி, மினிமம் ரெண்டு 750. ஹியர் ஆல்சோ அவனுக்கு லாஸ் வந்திருக்கிறதுனால பேயபிள் டு லேண்ட்லார்ட் 750. அப்போ லாஸ் வந்தது ஷார்ட் ஒர்க்கிங் 225 ஷார்ட் ஒர்க்கிங் வந்துடுது.
ஸோ இந்த வருஷம் பார்க்குற போது செகண்ட் இயரில் வந்த லாஸ் வந்து ஃபோர்த் இயரோட லேப்ஸ் ஆகிறதுனால ஃபோர்த் இயரில் அமௌண்ட்டும் எக்ஸஸ் அமௌண்ட்டும் இல்லாததுனால இந்த 225 நம்ம ட்ரான்ஸ்ஃபர் டு பிஎன்எலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடணும். ஸோ பிஎல் ட்ரான்ஸ்ஃபர் ஆச்சு. திஸ் இயர் 225 ஆச்சு. தேர்ட் இயர் ஆல்சோ அவனுக்கு என்ன வந்திருக்கு? மினிமம் ரெண்ட்டு 750, ராயல்ட்டி 350 தான். தேர்ட் இயர் ஆல்சோ ஹியர்ஸ் லாஸ் தான். அப்போ மினிமம் ரெண்ட் இஸ் பேயபிள் டு லேண்ட்லார்டு பே பண்ணிட்டோம். இந்த வருஷம் இந்த 225 லேப்ஸ் ஆகும்னு பார்த்தா சப்சிக்வெண்ட் டு 2 இயர்ஸ் இருக்கிறதுனால நெக்ஸ்ட் இயருக்கு அப்புறம் தான் அது லேப்ஸ் ஆகும். ஸோ இந்த 225 லீவ் இட் விட்டுடணும். இப்போ நெக்ஸ்ட்டு நெசசரி லெட்ஜர் அக்கௌண்ட்ஸ் போடணும்னு சொல்கிறாங்க. இதில் முக்கியமான லெட்ஜர் அக்கௌண்ட்ஸ் நம்ம ராயல்ட்டி டேபிளை வச்சுட்டே ஃபஸ்ட்டு போட்டுடலாம். ஃபஸ்ட்டு ராயல்ட்டி டேபிள் போட்டிருக்கோம், ரெண்டாவது டெட் ரெண்ட்டு, மூணாவது ஷார்ட் ஒர்க்கு, நாலாவது லேண்ட்லார்டு. இந்த மாதிரியே நம்ம வரிசையாக லெட்ஜர் போடலாம். லெட்ஜர் என்னெல்லாம் லெட்ஜர் போடணுன்னா ராயல்ட்டி அக்கௌண்ட், ரெண்டாவது சில பேர் டெட் ரெண்ட் லெட்ஜர் போட்டாலும் போடுவாங்க, போடாமையும் இருக்கலாம். டெட் ரெண்ட் போடணுன்னு நெசசிட்டியும் இல்லை. ராயல்ட்டி அக்கௌண்ட், ஷார்ட் ஒர்க்கிங் அக்கௌண்ட், மூணாவது லேண்ட்லார்ட் அக்கௌண்ட். அவங்க நெசசரி லெட்ஜர் அக்கௌண்ட்டுன்னு மட்டும் கேட்டுட்டு விட்டால் ராயல்ட்டியும் ஷார்ட் ஒர்க்கிங்கும் லேண்ட்லார்டும் போட்டால் போகிறோம். அவன் ஸ்பெசிஃபை பண்ணி டெட் ரெண்ட் அக்கௌண்ட்டுன்னு கேட்டால் மட்டும்தான் நம்ம டெட் ரெண்ட் அக்கௌண்ட்டு போடணும். ஹியர் இந்த கொஸ்டினில் நெசசரி லெட்ஜர் அக்கௌண்ட்ஸ் அப்படின்னு தான் கொடுத்துருக்காங்க. அதனால் இந்த 3 லெட்ஜரும் ரொம்ப முக்கியம், நம்ம போடலாம். ராயல்ட்டி, டெட் ரெண்ட், லேண்ட்லார்டு. ஃபஸ்ட்டு ராயல்ட்டி லெட்ஜர் போட போகிறோம். லெட்ஜருடைய ஃபார்மேட் வந்து 2 சைடு இருக்கணும். டெபிட் சைடு, கிரெடிட் சைடுன்னு நம்ம அதை ஸ்ப்ளிட் பண்ணிக்கணும். இந்த சைடு டெபிட் சைடு, திஸ் சைடு கிரெடிட் சைடு. டெபிட் சைடு கிரெடிட் சைடையும் நம்ம 3 காலம், டேட், பர்டிகுலர்ஸ், அமௌண்ட், டேட், பர்டிகுலர்ஸ், அமௌண்ட். எந்த லெட்ஜராக இருந்தாலும் நம்ம இப்படி தான் பிரிச்சுக்கணும். ஸோ நம்ம போட போகிற லெட்ஜர், ஃபஸ்ட்டு லெட்ஜர் ராயல்ட்டி, ராயல்ட்டி அக்கௌண்ட். ஹியர் டேட், டேட் முக்கியம், பர்டிகுலர் rupees, date, particular rupees. ஸோ ஃபஸ்ட்டு நம்ம ராயல்ட்டி பார்க்குற போது ராயல்ட்டியில் நம்ம என்ன வந்திருக்கோ அதையே நம்ம லேண்ட்லார்டுக்கு கொடுக்கலாம். இப்போ மினிமம் ரெண்ட் எழுதினா கூட ராயல்ட்டி இஸ் வந்து டியூ வந்து 350 தான் கிடச்சிருக்கு. அதை 350 பேமெண்ட் டு லேண்ட்லார்டு கொடுத்துடணும். சரியா? ஸோ பேமெண்ட் டு லேண்ட்லார்டு இல்லை, லேண்ட்லார்டுக்கு நம்ம போஸ்ட் பண்ணால் போகிறோம். த்ரூ மினிமம் ரெண்ட் வழியாக நம்ம அதை கொடுத்துட்ற மாதிரி அர்த்தம். ஹியர் எவ்ரி திங் பேமெண்ட் வந்து எண்ட் ஆஃப் தி பீரியடு தான் இருக்கும். எண்ட் ஆஃப் ஃபஸ்ட் இயர் டு லேண்ட்லார்டு. இங்கே கேட்கலாம், லேண்ட்லார்டில் நம்ம 750 போட்டிருக்கோமே, இப்போ ஏன் 350 போடுறோன்னு கேட்குறோம். ஆக்சுவலி லேண்ட்லார்டுக்கு வந்து கொடுக்க வேண்டியது 750 தான். 750 மினிமம் ரெண்டு ஹெட்டு. பட் மினிமம் ரெண்டுக்கு எங்கே இந்த அமௌண்ட் வருது? ராயல்ட்டிலேருந்து 350 ருபீஸ் வரதுனால ஃபஸ்ட்டு அந்த அமௌண்ட்டு பேலன்ஸ் அமௌண்ட்டு லோன் மாதிரி தான் அவன் கொடுப்பான். ஸோ லேண்ட்லார்ட். அதே எண்ட் ஆஃப் தி ஃபஸ்ட் இயர் இந்த லேண்ட்லார்டு கொடுத்து ராயல்ட்டியை வந்து எப்பவுமே பிஎன்எலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணணும். அதுவும் எண்ட் ஆஃப் தி பீரியடு தான். எண்ட் ஆஃப் பீரியட் எந்த பீரியடாக இருந்தாலும் பை ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட். அது வந்து ஆக்சுவலாக ராயல்ட்டி என்ன வருதோ அதுதான் போடணும். இப்போ ஃபஸ்ட் இயர் போத் சைடு டெபிட் அண்ட் கிரெடிட் சேமாக இருக்கிறதுனால நமக்கு வந்து பேலன்ஸ் கிடையாது. இது வந்து அக்ரீட் ஆகிடுது. போத் சைடு அக்ரீட் ஆகிடுதுங்கிறதுக்கு கீழே டபுள் கிளாஸ் லைன் போட்டிங்கன்னா இது வந்து பேலன்ஸ் கேரி ஆகாது. ஸோ இந்த வருஷம் முடிஞ்சிடுது. நெக்ஸ்ட் இயர் செகண்ட் இயர் நம்ம அதே மாதிரி பார்க்கணும். எண்ட் ஆஃப் செகண்ட் இயர் ராயல்ட்டியை மட்டும் போட்டால் போகிறோம். டு லேண்ட்லார்டு. டு லேண்ட்லார்டுக்கு எத்தனை வருஷம் கொடுத்துருக்கோம்? அதே மாதிரி 525. ஹியர் 525. அதே மாதிரி பிஎன்எலுக்கு அதை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணணும் எவ்ரி இயர்.
end of second year by profit and loss account. சேம் அமௌண்ட் போத் சைடு வந்துடும். ஸோ இந்த இயர் க்ளோஸ் பண்ணுறதுக்கு பேலன்ஸ் கிடையாதுனால we have put a line. சிமிலர்லி நம்ம வந்து லைக் தட் நம்ம 5 பீரியடுக்கு 5 இயர்ஸ்க்கும் போட வேண்டியது தான். அதே மாதிரி டு லேண்ட்லார்ட், ஆக்சுவலாக அவனுக்கு லேண்ட்லார்டுக்கு எவ்வளோ வந்திருக்கோ அப்படியே போட வேண்டியது தான். ஹியர் லேண்ட்லார்டு பார்க்குற போது 875 வந்துடுது. ஸோ 875 டியூ டு லேண்ட்லார்டு தான். லேண்ட்லார்ட் அகெயின் எண்ட் ஆஃப் தேர்ட் இயர். ராயல்ட்டி லெட்ஜர் டைரெக்டாக போட்டுடலாம். லேண்ட்லார்டும் P&L அக்கௌண்ட்டு மட்டும்தான் வரும் இதில். அப்படியே இந்த அமௌண்ட் என்ன இருக்கோ அதை நம்ம லேண்ட்லார்டு டெபிட் சைட்லேயும் P&L கிரெடிட் சைட்லேயும் போஸ்ட் பண்ண வேண்டியது தான். அந்த டேபிளை பார்த்து அப்படியே டேலி பண்ண வேண்டியது தான். அதை எண்ட் ஆஃப் fourth year. So here to landlord, fourth year landlordக்கு வந்து again குறைஞ்சி போயிடுது 525. end of fourth year by profit and loss account 525. 525. end of fifth year. end of fifth year once again to landlord account. here landlord account வந்து இந்த வருஷம் 350. so end of fifth year by P&L account 350 rupees. இது எப்போவுமே போத் சைடு ராயல்ட்டி மட்டும் ஆட்டோமேட்டிக்காக டேலி ஆகிடும். அதுக்கு மேலே நம்ம இன்னும் செய்ய வேண்டிய அவசியம் கிடையாது. ஸோ லேண்ட்லார்ட் லெட்ஜர் நம்ம போட்டாச்சு. நெக்ஸ்ட் லெட்ஜர்னு பார்க்குற போது ராயல்ட்டி லெட்ஜர் முடிஞ்சதும் ஷார்ட் ஒர்க்கிங் லெட்ஜர் போடணும். ஸோ ஷார்ட் ஒர்க்கிங் கொஞ்சம் கவனமாக போடுற மாதிரி இருக்கும். ஷார்ட் ஒர்க்கிங் லெட்ஜருடைய ஃபார்மேட், லெட்ஜர்னாலே எல்லாம் 3 காலம் தான். டேட், பர்டிகுலர்ஸ், அமௌண்ட்டு தான். டேட், பர்டிகுலர்ஸ், அமௌண்ட். இங்கே டிஆர், இங்கே சிஆர். ஹெட்டிங் வந்து நம்ம போட வேண்டியது ஷார்ட் ஒர்க்கிங்ஸ் அக்கௌண்ட். ஸோ டேட்டு, particulars, rupees, date, particulars, rupees. ஸோ இப்போ நம்ம ஷார்ட் ஒர்க்கிங்கை பார்க்கணும் அந்த டேபிளில். ஃபஸ்ட் இயர் ஷார்ட் ஒர்க்கிங் அவனுக்கு எவ்வளோ ரூபாய் வந்திருக்கு? 400 ரூபாய் ஷார்ட் ஒர்க்கிங் வந்திருக்கு. ஸோ அந்த ஷார்ட் ஒர்க்கிங் 400 ரூபாயை ஃபஸ்ட்டு நம்ம கொண்டு போகணும் டு லேண்ட்லார்டுக்கு. ஷார்ட் ஒர்க்கிங் லேண்ட்லார்டுக்கு கணக்கு காட்டுறோம், லாஸுங்கிற மாதிரி காட்டுறோம். ஏன்னா இந்த சம்மில் நம்ம மினிமம் 2 அக்கௌண்ட் கொண்டு வராதனால டைரெக்டாக ராயல்ட்டி எப்படி லேண்ட்லார்டு கொடுத்தோமோ அதே மாதிரி ஷார்ட் ஒர்க்கிங்கையும் லேண்ட்லார்டு. ஃபஸ்ட் எண்ட் ஆஃப் ஃபஸ்ட் இயர். ஸோ டு லேண்ட்லார்டு அக்கௌண்ட் என்ன கிடச்சிருக்கோ அதை 400 போடணும். அந்த வருஷம் ரிசல்டன்ட்டு 400 ருபீஸ் தான் வந்திருக்கு. ஸோ டெபிட் சைடு தான் போஸ்டிங் இருக்குது, கிரெடிட் சைடு இல்லாதனால நம்ம இங்கே பேலன்ஸ் பண்ணணும். எண்ட் ஆஃப் ஃபஸ்ட் இயர் போட்டு பை பேலன்ஸ் கேரி டவுன்னா க்ளோசிங்கில் எவ்வளோ பேலன்ஸ்? இங்கே 400 ரூபா தான் டெபிட்டில், கிரெடிட்டில் ஒன்றும் இல்லாதனால அதே 400 ரூபாயை போட்டு ஒரு சிங்கிள் கோடு போட்டு இதை இப்போ க்ளோஸ் பண்ணிக்கணும். டபுள் லைன் போடக்கூடாது, சிங்கிள் போடணும். இந்த கேரி டவுனை நெக்ஸ்ட் இயர் ஃபஸ்ட்டு மந்த்துக்கு ப்ராட் டவுன் பண்ணணும், அதான் முக்கியமானது. கேரி டவுன் போட்டாச்சுன்னா எந்த சைடு நம்ம கேரி டவுன் போடுறோமோ க்ளோஸ் பண்ணுறோமோ அதுக்கு ஆப்போசிட் சைடு நெக்ஸ்ட்டு இயர்
ஃபஸ்ட்டு டேட்டு போடணும். இப்போ எண்ட் ஆஃப் ஃபஸ்ட் இயர்னு எழுதியிருக்கோம் இந்த சைடு கிரெடிட் சைடில். ஸோ இந்த இடத்துல பிகினிங் ஆஃப் செகண்ட் இயர் அப்படின்னு எழுதி டு பேலன்ஸ் brought down அப்படின்னு போட்டு அந்த ஃபஸ்ட்டு இந்த 400 ரூபாயை எடுத்துகிட்டு வந்துடணும். இப்போ எகெயின் நம்ம செகண்ட் இயரை பார்க்குற போது செகண்ட் இயர் ஆல்சோ நமக்கு என்ன வந்திருக்கு இதில் 225 ரூபா அக்கரன்ஸு தான் வந்திருக்கு, லாஸ் வந்திருக்கு. ஸோ அந்த லாஸையும் லேண்ட்லார்ட் கணக்குக்கு நம்ம காட்டணும். ஆனால் இங்கே எண்ட் ஆஃப் தி பீரியட் எழுதணும். எண்ட் ஆஃப் செகண்ட் இயர் டு லேண்ட்லார்ட் அக்கௌண்ட்டுன்னு போட்டு செகண்ட் இயர் எத்தனை லாஸ் வந்திருக்கோ ஆக்சுவலாக அதை காட்டணும். ஸோ சரியாக போச்சு. இப்போ இந்த சைடு நம்ம பேலன்ஸ் பண்ணணும். எண்ட் ஆஃப் செகண்ட் இயர், எண்ட் ஆஃப் செகண்ட் இயர் பை பேலன்ஸ் கேரிட் டவுன். ஸோ இந்த சைடு டோட்டலி 625 கிடைச்சிருக்கு. இங்கே எதுவுமே இல்லாதனால அந்த 625 அப்படியே கேரி ஓவர் பண்ணணும். 625 நான் வந்து இங்கெல்லாம் ஒரு கோடு தான் போட்டிருக்கேன், பார்க்கணும் நீங்கள். ஸோ இந்த 625 தேர்ட் இயர் பிகினிங்கில் நம்ம அதை ஃபார்வேர்ட் கொண்டு வரணும். இப்போ பிகினிங் ஆஃப் தேர்ட் இயர் டு பேலன்ஸ் brought down எத்தனை இப்போ 625 வந்துடுது. ஒன்ஸ் அகைன் நம்ம எண்ட் ஆஃப் செகண்ட் இயர் எண்ட் ஆஃப் தேர்ட் இயர் பார்க்குற போது இங்கே ஷார்ட் ஒர்க்கிங் 125 ரூபா நம்ம லேண்ட்லார்டுக்கு அட்ஜஸ்ட் பண்ணியிருக்கோம், ரெக்யூப் பண்ணியிருக்கோம். ஸோ பை லேண்ட்லார்டுக்கு 125 ருபீஸை நம்ம காட்டணும். அதே மாதிரி ஷார்ட் ஒர்க்கிங்கு அந்த வருஷம் 275 P&Lக்கு நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணியிருக்கோம். அந்த ரெண்டையும் நம்ம எங்கள் சைடில் காட்டணும். கிரெடிட் சைடில் பை லேண்ட்லார்டுக்கு அட்ஜஸ்ட் பண்ணது லேண்ட்லார்ட் அக்கௌண்ட் கொடுத்தது 125, அட்ஜஸ்ட் பண்ண முடியாதது ட்ரான்ஸ்ஃபர் பண்ணது பை ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணது 275. ஸோ இந்த இடத்துல இப்போ டேலி பண்ணும்போது ஹியர் 625 இருக்குது. ஹியர் அந்த 625க்குள்ள டிஃப்ரென்ஸை நம்ம கால்குலேட் பண்ணினாக்க 225 பை பேலன்ஸ் கேரிட் டவுன் எண்ட் ஆஃப் தேர்ட் இயர். ஸோ ஒன்ஸ் அகைன் நம்ம ஃபோர்த் இயருக்கு வரணும். ஃபோர்த் இயருக்கு இந்த பேலன்ஸை ப்ராட் டவுன் பண்ணணும். ஃபோர்த் இயர் பிகினிங் ப்ராட் டவுன் வந்து ஃபஸ்ட்டு டேட்டாக இருக்கணும், க்ளோசிங் வந்து எண்ட் ஆஃப் தி பீரியடாக இருக்கணும். ஸோ டு பேலன்ஸ் ப்ராட் டவுன் 225. ஸோ ஃபோர்த் இயர் டேலி பண்ணும்போது ஒன்ஸ் அகெயின் அங்கேயும் அவனுக்கு லாஸ் தான் வந்திருக்கு. ஷார்ட் ஒர்க்கிங் லேண்ட்லார்டுக்கு அந்த ஷார்ட் ஒர்க்கிங்கை நம்ம கேன்சல் பண்ணுறோம். ஒரு 225. அப்போது எண்ட் ஆஃப் ஃபோர்த் இயர் இங்கே பார்க்குற போது 225 ருபீஸை நம்ம P&Lக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணியிருக்கோம். அங்கே ரெக்யூப் ஒன்றும் கிடையாது. 225 P&Lக்கு லேப்ஸ் அமௌண்ட்டை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணதை இங்கே பை ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட் அப்படின்னு போட்டு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணதை 225 எழுதணும். அப்போ பேலன்ஸ் எவ்வளோ இருக்குன்னு நம்ம கால்குலேட் பண்ணோம். இந்த சைடு 450 வருது. 450ல் பேலன்ஸ் அமௌண்ட்டு 225. இது பேலன்சிங் ஃபிகர். ஸோ ஃபோர்த் இயர்க்கு அடுத்து நெக்ஸ்ட் இயர் வி ஹாவ் டு பிகினிங்க்கு கொண்டு வரணும். ஃபிஃப்த் இயர் பிகினிங் டு பேலன்ஸ் brought down 225 rupees. ஸோ ஃபிஃப்த் இயர் நம்ம திருப்பி அகெயின் பார்க்குற போது அவனுக்கு லாஸ் தான் வந்திருக்கு. ஸோ அந்த லாஸை லேண்ட்லார்டுக்கு அவன் லாஸ்ன்னு சொல்கிற மாதிரி லேண்ட்லார்ட் அக்கௌண்ட் 400 rupees. ஸோ எண்ட் ஆஃப் ஃபிஃப்த் இயரில்
பேலன்ஸ் வேறு எந்த டிரான்சாக்ஷனும் கிடையாது. 625 by balance carried down 625. Again 625. Fourth year, fifth year சரியாக போயிடுது. ஸோ அந்த ஃபிஃப்த் இயருக்கு அப்புறம் சிக்ஸ்த் இயர் பிகினிங்கில் நம்ம அதை ப்ராட் டவுன் பண்ணி ஃபினிஷ் பண்ணோம். சிக்ஸ்த் இயர் beginning to balance brought down 625. So ராயல்ட்டி லெட்ஜர் ஃபினிஷ். இது இப்போ ஷார்ட் ஒர்க்கிங் லெட்ஜரும் போட்டாச்சு. இப்போ நெக்ஸ்ட் லெட்ஜர் லேண்ட்லார்ட் லெட்ஜர். ஸோ லேண்ட்லார்ட் லெட்ஜருக்கு நம்ம ஃபார்மேட்டு லெட்ஜர் ஃபார்மேட் வந்து சேம் தான் எல்லாருக்கும் ஒரே மாதிரி. டெபிட் சைடு, கிரெடிட் சைடு, டேட், பர்டிகுலர்ஸ், அமௌண்ட், டேட், பர்டிகுலர்ஸ், அமௌண்ட், ஹெட்டிங், லேண்ட்லார்ட் அக்கௌண்ட். இது எல்லாமே அந்த டெனண்ட்டோட புக்கில் தான் எழுதுகிறோம். ஹியர் டெனண்ட் வந்து ரவிஸ், இன் தி புக்ஸ் ஆஃப் ரவி அப்படின்னு கூட நம்ம ஹெட்டிங்கில் எழுதிக்கலாம். எவ்ரி திங்க் மேலே இன் தி புக்ஸ் ஆஃப் ஹெரி தான் நம்ம எல்லாருடைய லெட்ஜரும் போடுறோம். இன் தி புக்ஸ் ஆஃப் ரவி. ராயல்ட்டி அக்கௌண்ட் ஃபினிஷ் ஆச்சு. ஷார்ட் ஒர்க்கிங் முடிஞ்சிடுது. அடுத்தது லேண்ட்லார்ட் அக்கௌண்ட். ஹியர் டெபிட் சைடு, ஹியர் கிரெடிட் சைடு, date, particulars, rupees, date, particulars, rupees. ஸோ இப்போ லேண்ட்லார்ட் அக்கௌண்ட் பார்க்குற போது அவருக்கு லேண்ட்லார்டுக்கு நம்ம என்ன பேமெண்ட் பண்ணுறோமோ அதுதான் ஃபஸ்ட்டு வரும். ஸோ ஃபஸ்ட் இயர் எண்டிங், எண்ட் ஆஃப் ஃபஸ்ட் இயர் நம்ம 750 ரூபா பேமெண்ட்டு காட்டியிருக்கோம். ஸோ பேமெண்ட்டுங்கிறதுனால டு பேங்க் அக்கௌண்ட் 750. அந்த 750 ஹவு டிட் இட் கெட்டுங்கிறத நம்ம எண்ட் ஆஃப் ஃபஸ்ட் இயர் பை ராயல்ட்டி அவருக்கு 350 பை ஷார்ட் ஒர்க்கிங் வந்து 400 rupees வந்துருக்கு. ஸோ 750 ஆகிடுத்து. இங்கே வந்து நான் டபுள் லைன் போடுறேன்னா அதுக்கு கேரி ஓவர் கிடையாது, அப்படியே அட்ஜஸ்ட் ஆகிடுதுன்னு அர்த்தம். சிமிலர்லி நம்ம தேர்ட் இயர், செகண்ட் இயர், தேர்ட் இயர், ஃபோர்த் இயர், ஃபிஃப்த் இயர் அப்படியே போட வேண்டியது தான். எண்ட் ஆஃப் செகண்ட் இயர் டு பேங்க்ங்கிறது அங்கே அந்த காலத்தில் நம்ம லாஸ்ட்டு காலத்தில் என்ன காட்டுறோமோ அதுதான் டு பேங்க். எண்ட் ஆஃப் second year by royalty by short working. So royalty second year 525, short working 225. So here in the side 750 வந்துடுது. 750 both side agrees ஆச்சுன்னா put a double line. Next end of தேர்ட் இயர். இந்த தேர்ட் இயர் வரும்போது அவனுக்கு வந்து ராயல்ட்டி ஜாஸ்தியாக இருக்கிறதுனால அவனுக்கு ஆக்சுவல் பேமெண்ட் வந்து 750 ரூபா தான். டு பேங்க் வந்து 750. டு அட்ஜஸ்ட்மெண்ட், ஷார்ட் ஒர்க்கிங் அட்ஜஸ்ட்மெண்ட், ரெக்யூப்மெண்ட் வந்து அட்ஜஸ்ட் பண்ணுறது 125 rupees அட்ஜஸ்ட் பண்ணுறாங்க. ஸோ 125 rupees அட்ஜஸ்ட் பண்ணியாச்சுன்னா 5 2 7 875 நம்ம இந்த இடத்துல ராயல்ட்டி கிடச்சதா எழுதிடணும். எண்ட் ஆஃப் தேர்ட் இயர் பை ராயல்ட்டியே அவருக்கு 875. அந்த வருஷம் ஷார்ட் ஒர்க்கிங் கிடையாது அவருக்கு. ஷார்ட் ஒர்க்கிங் ரெக்யூப்மெண்ட்டுங்கிறதுனால நம்ம டெபிட் சைடில் போட்டுடுறோம். ஸோ ஹியர் 875. ஸோ தேர்ட் இயர் முடிஞ்சிடுது. ஃபோர்த் இயர், எண்ட் ஆஃப் ஃபோர்த் இயர். அகெயின் ஃபோர்த் இயர் வரும்போது
டு பேங்க் 750. இந்த இடத்துல ஷார்ட் ஒர்க்கிங் அக்கர் ஆகிருக்கு. எண்ட் ஆஃப் 4th இயர். ஆக்சுவல் ராயல்ட்டி எவ்வளவு? பை ராயல்ட்டி 525. பை ஷார்ட் ஒர்க்கிங் 225. So here 750. 750. 4th year. Once again 5th year. End of 5th year. Here also to bank la நம்ம போட்டது 750 தான். Here end of 5th year. By royalty இந்த 5th இயரில் ராயல்ட்டி 350 தான் கிடச்சிருக்கு. ஸோ பேலன்ஸ் வந்து ஷார்ட் ஒர்க்கிங் ரெக்யூப்டு ஷார்ட் ஒர்க்கிங் ரிசல்டன்ட் 400 ரூபா லாஸு. ஸோ 750. ஹியர் ஆல்சோ 750. ஸோ 5 வருஷம் முடிஞ்சிருது. முக்கியமான லெட்ஜர்லாம் நம்ம போட்டாச்சு. இந்த டேபிள் போட்டாச்சுன்னா டைரெக்டாக டேபிள்லேருந்து நம்ம லெட்ஜர் போடலாம். லெட்ஜர் போடும்போது ஃபஸ்ட்டு லெட்ஜர் ராயல்ட்டியே எடுங்க. ரொம்ப ஈஸி. ராயல்ட்டியில் என்ன வருதோ அந்த சைடு கிரெடிட்டில் P&L போடுங்க, அது டெபிட்டில் லேண்ட்லார்டுன்னு போடுங்க.